வணக்கம் மக்களே! வெற்றிகரமா நம்ம வந்து 5வது எபிசோட்ல அடி எடுத்து வைக்கிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் வந்து ப்ரோ காலையில ஸ்கூலுக்கு போறப்போ, காலேஜ் போறப்போ கேட்கிறேன். நல்லா இருக்கு ப்ரோ. கன்டின்யூ பண்ணு ப்ரோன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரம் கேட்கிறேன் ப்ரோ. பயங்கர இன்ஸ்பயரா இருக்கு. பண்ணு ப்ரோ. கன்டின்யூ பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் என்ட்ட சொன்னதுனால, உங்க ஆசைக்கு இணங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டில ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தேன். அடுத்தது நான் என்ன டாபிக்க பேசிட்டு இருந்தேன்னு நெறைய பேர் நெறைய டாபிக் சொல்லியிருந்தாங்க. பட் நான் அப்பவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் எது ஈஸியா இருக்கோ அத தான் ஃபர்ஸ்ட்ல பேசுவேன். எது கஷ்டமா இருக்கோ அத லாஸ்ட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். அதுல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்த ஒரு டாபிக்க பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். ஹவ் டூ ஓவர்கம் த ஓவர் திங்கிங் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த பாட்காஸ்ட்ல கேட்கப் போறோம். ஸோ எபிசோட ஃபுல்லா கேளுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் மக்களே. ஓகேவா? எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில உங்கள அதிகமா கெடுத்தது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க, என் எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, இல்ல எங்க அம்மா, அப்பா தான் ரீசன்னு சொல்லுவீங்க. இல்ல என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன், என்னோட வொர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரஷர்னால அந்த மாரி ஆயிட்டேன். இந்த மாரி ஏதோ ஒரு ரீசன வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேலயோ தூக்கி போட்டுருப்பீங்களோ தவிர, கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சினாரியோவுக்கு, என்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டாய்ங்க. டெக்னிக்கலா சொல்லப்போனா அவங்களுமே கிடையாது மக்களே. உங்களோட பிரெயின் தான் காரணம். ஓகேவா? இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இமேஜினேஷன்னு ஒருத்தன் இருக்கான். இமேஜினேஷன்ன்றது உங்களால பார்க்க முடியாத, கேட்க முடியாத ஒரு விஷயத்த உங்க மனசுக்குள்ள பயங்கரம் பின்பமா வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கிக்க முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கு பேரு தான் இமேஜினேஷன். ஓகேவா? அது ஒரு உருவமா இருக்கலாம், ஒரு பெர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு சாங்கா இருக்கலாம், இல்ல சம் ஃபீலிங்கா கூட இருக்கலாம் மக்களே. ஓகேவா? இது எல்லாமே வந்து இமேஜினேஷன் கீழ தான் வரும். இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்துல வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அன்னைக்கு இருட்டுல உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமேஜின் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு லைட் கிடையாது. ஸோ, இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து எக்ஸாம்பிள்க்கு எடுத்தீங்க அப்படின்னா, அனிருத் உட்கார்ந்து ஒரு இமேஜினேஷன்ல அவர் மியூசிக் போடலன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஹிட் பாட்டு கிடைக்காதுல்ல. இந்த மாதிரி இமேஜினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. எப்ப பஞ்சாயத்தா மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் உள்ள வரும்போது தான். ஸோ, இந்த ஓவர் திங்கிங்க்கும், இமேஜினேஷனுக்கும் 2க்கும் நடுவுல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நூல் அளவு கேப் தான். அந்த நூல கட் பண்ணி விட்டீங்கன்னா, ஓவர் திங்கிங் போயிருவீங்க. ஓவர் திங்கிங் அப்படின்றது சிம்பிளா நெறைய விஷயத்த யோசிக்கிறது கிடையாது மக்களே. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கிறதுக்கு பேரு தான் ஓவர் திங்கிங். ஓகேவா? ஒரு டெய்லி எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிற பசங்கலாம் அலாரம் வைக்கிறது உண்டு. ஏன்னா நானும் வச்சிருக்கேன். அலாரம் வச்சுட்டு நம்ம நைட் படுத்துருவோம், தூங்கிருவோம். காலையில 4:30 மணிக்கு அலாரமும் அடிக்கும். எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் நான் இன்னைக்கு மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். நாளையிலருந்து கரெக்ட்டா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவீங்க. நாளைக்கு மறுபடியும் அலாரம் அடிக்கும். மறுபடியும் அதே மாரி நடக்கும். இந்த மாரி வீக் டேஸ் ஃபுல்லா போகுதுன்னா, வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு மட்டும் தானே இன்னைக்கு மட்டும் நான் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு வெடிகுண்ட போடுவோம். இந்த மாரி வீக் ஃபுல்லா போய் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து அத ஃபாலோ பண்ணவே முடியாது. ஒரு சர்டைன் டைம்ல இதெல்லாம் யோசிச்சு, யோசிச்சு ஒரு பயங்கர டிப்ரஷனுக்கு போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரம் உங்களோட தூக்கத்த பாதிக்கும். அப்புறம் சீக்கிரமா டெசிஷன் எடுக்க முடியாது. ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிருவீங்க. இந்த மாரி நெறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அது பக்கம் இருக்கு மக்களே. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது சொல்றது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெசிஷன் எடுக்கிறதுல எங்க பஞ்சாயத்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க ஷாம்பு வாங்குறதுக்கு உள்ள போயிட்டீங்க. ஷாம்பு செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஷாம்புஸ் இருக்கும்ல. டவ் இருக்கும், கிளினிக் பிளஸ் இருக்கும், ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கும். வேற சன்சில்க் இருக்கும். இந்த மாரி எக்கச்சக்கமான ஷாம்பு இருக்கும். ஆனா நீங்க எத பிக் பண்ணுவீங்க? ஒரு இத பிக் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ ஒரு தாட் வரும். ஒரு ஆட்ல பார்த்திருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் சன்சில்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க முடியை பளபளக்க செய்யுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட போட்டிருப்பானுங்க. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னா, நீங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின்ல ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால உள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுரும். இத வாங்குனா நம்மளுக்கு எவ்வளோ ஆஃபர் கிடைக்கும்? இத வாங்குனா நம்மளோட முடி கொட்டுமோ? இது எவ்வளோ நாளைக்கு டியூரபிலிட்டி குடுக்கும்? இந்த மாரி பயங்கரமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிச்சு, 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 யோசிச்சு ஒரு 20 நிமிஷம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல சுத்திட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் அந்த பொருள வாங்கியிருக்கவே மாட்டோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைம் வேஸ்ட்டு, டெசிஷன் கடைசி வரைக்கும் எடுக்கல அப்படின்ற ஒரு லாஸ் தான் நம்ம பக்கம் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெசிஷன் டேக்கிங் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க மக்களே. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு நீங்க அதிகமான ஆப்ஷன்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு விஷயத்த சூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஓகேவா? 2வது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. விடிய காத்தால 4:30 மணிக்கு அலாரம் வச்சு ஸ்ட்ரெஸ் ஆவீங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மோடுக்கு. இல்ல ப்ரோ எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லாருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ எக்ஸாம்பிளுக்கு ஹாலிடேஸ் குடுப்பாங்க. ஒரு 10 நாள் குடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே.
10 நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லெசன படிக்க ஆரம்பிச்சோம்னாலே, ஒரு சாப்டரே ஃபுல்லா ஒரு புக்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இன்னும் 9 நாள் இருக்கே அப்படின்ற ஒரு அசால்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெதுவா படிப்போம். ஆ ஒரு சில லெசன முடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படின்றப்போ அடுத்த நாளுக்கு போறப்போ உங்களுக்கு 10 லெசன் கையில இருக்கும். ஆனா 9 நாள் தான் கையில இருக்கும். ஸோ இந்த மாரி நாட்கள் நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லெசனோட கவுண்ட் அதிகமாயிட்டே போகும். ஆனா டே வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டே வரும். ஸோ லாஸ்ட் ஒரு நாளு உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா டைம் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைண்டுக்குள்ள யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! நேத்தே படிச்சிருக்கலாமோ, முந்தா நாள் படிச்சிருக்கலாமோ, அன்னைக்கு படிச்சிருக்கலாமோ, இந்த நாளைக்கு படிச்சிருக்கலாமோன்னு சொல்லிட்டு யோசிப்போமே தவிர, இன்னைக்கு இருக்கிற நாள்லயும் படிக்க மாட்டோம். நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினையும் பார்த்த மாரி இருக்கும். ஆனா எதையுமே படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தள்ளும். எக்ஸாம் முடிஞ்சு வர்றப்போ பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் என்னால பதில் எழுத முடியலையே, என்னால படிக்க முடியலையே அப்படின்ற உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்ஃப் டீப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3வது இது உங்களோட ஸ்லீப்பையே பாதிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கங்க. ஸோ இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு புது ஃப்ரெண்ட மீட் பண்ணேன் ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் அப்பா பண்ணணும். அவங்ககிட்ட வந்து ஓப்பனா பேசணும் அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள எதையும் வச்சு பேசுறதெல்லாம் பழக்கம் கிடையாது. பட்டு பட்டுன்னு மூஞ்சி முன்னாடி பேசிருவேன் ஓகேவா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஓகே நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி சோசியல் மீடியால புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பேசினேன். இந்த மாரி உங்களோட ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறப்போ, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வோ மக்களே ஒரு 2, 3 நாள் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். 1 வீக் மேல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமா பில்ட் ஆயிருச்சு. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க என்ன நெனச்சாங்களோ தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால வந்து பிரேக் வேணும். நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் ரொம்ப சப்போர்ட்டிவான பெர்சன் மக்களே. அதனால ஓகே நீங்க நல்லபடியா கம்பேக் எடுத்து வாங்க. உங்க லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்பிச்சு விட்டேன். நாள் முடிஞ்சுச்சு. எனக்கு வந்து எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. ஓகே அவங்கவங்க ஃப்ரெண்ட்லி அவங்க லைஃப்ப பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு போட்டும் அப்படின்னு. 2வது நாளு அச்சச்சோ! நான் வேற நெறையா பேசினேனே, ஒரு வேள என்னால தான் இவங்க வந்துட்டு சோசியல் மீடியா விட்டு போய்ட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. 3வது நாளு ஒரு வேள நான் பேசுனதுல எதுவும் தப்பா பேசிட்டேனோ! இல்ல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நான் அவங்கள செய்ய சொல்லி செட்யூஸ் பண்ணிட்டேனோ! அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது வந்து இதெல்லாம் எப்போ வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நான் தூங்க போற நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு யோசிப்பேன். டெய்லி அவங்களோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணுவேன். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எதனா இருக்கான்னு பார்ப்பேன். இல்ல என்னோட மெசேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி பேசினதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. ரியாலிட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெஜமாலுமே பிரேக் வேணும். அதுக்காக போயிருக்காங்க. ஆனா என் மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள குமிஞ்சு கிடக்கு. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு எனக்கு வந்துட்டு நான் இப்ப 12 மணிக்கு தூங்குறேன்னா 12:30 ஆச்சு, 1 ஆச்சு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிலே ஆயிட்டே போச்சு. ஸோ இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பாட்காஸ்ட் பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்கள பத்தி மைண்டுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் குடுக்குறேன் மக்களே. உங்களுக்கு புடிச்ச ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு பாய் ஃப்ரெண்டோ, கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு 10 நிமிஷம் நெனைக்காம இருங்களேன் பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. உங்களால இருக்கவே முடியாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொல்லி பிரெயின் கிட்ட வந்து சொல்றோமோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து நான் அப்படித்தான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாரி குதிச்சுக்கிட்டு நிக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு மக்களே ஓகேவா? ஸோ பிரெயின் இந்த மாரி ஓவர் திங்கிங் பண்றப்போ, இத ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 3 ஷார்ப்பான வழிகள் இருக்கு. 1 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட பிரெயின் எதையாச்சும் ஒரு விஷயத்த யோசிக்குதுன்னா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்டின்றத பார்க்கணும் மக்களே. ஸோ ஒரு காலகட்டத்தில வந்துட்டு நான் 13 கோஸ்ட்ன்னு சொல்லி ஒரு மூவி பார்த்துருக்கேன். 13 கோஸ்ட்டா, 16 கோஸ்ட்டான்னு தெர்ல. பட் இதே மாரி ஒரு மூவி இருக்கு ஓகேவா? ஸோ அந்த மூவில ஒரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் மாரி தான் இருக்கும். உள்ள ஃபுல்லா பேய் இருக்கும் மக்களே. 13 ரூம் என்னமோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு பொண்ணு போயிட்டு குளிக்கிற டப்பாத்துல உட்காந்துருக்கும். ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு பேய் உட்காந்துருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த பொண்ணுக்கு ஜஸ்ட் தண்ணி இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு பேயோட பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுறப்போ, தண்ணி ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளட்டா இருக்கும். 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா பயமாவே இருக்காது. காமெடியா தான் இருக்கும் அந்த படம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு குளிக்க போறப்போ வந்துட்டு எனக்கு அந்த மாரி தாட்ஸ் வரும். கீழ ஏதோ ஐயோ! யாரோ உட்காந்துருக்காங்களோ! அப்டின்ற மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தாட் வரும். ஸோ அப்புறம் காஞ்சனா மூவி பார்த்திருப்பீங்க நெறைய பேரு. காஞ்சனா மூவில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாஷ் பேஷன்ல திறக்கிறப்போ வந்து அவரு ஸ்டெம்ப கழட்டிட்டு போனப்போ உள்ள இருந்து முடி வரும்ல. ஸோ எனக்கு இந்த மாரிலாம் நெறைய இமேஜினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வரும். இந்த மாரி தனியா இருக்கிறப்போ, வீட்ல போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேள இதுக்குள்ள இருந்து முடி வந்துருமோ! அப்டின்ற மாரிலாம் யோசிச்சு பார்ப்பேன்.
பட் ஆனா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் இல்லாத எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, டக்குனு வந்து ஒரு நோட்ட பத்தி எழுதிருங்க மக்களே. ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு நான் இதுவாக ஆகப்போறேன். இப்படியாக வரப்போறேன். நான் வந்துட்டு ஒரு பெரிய யூடியூபர் ஆகப்போறேன். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய சம்பாதிக்க போறேன். இல்ல நான் இந்த ஜாப்‌க்கு போப்போறேன், அந்த ஜாப்‌க்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து டிப்ரஷன் ஆயி பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற பட்சத்தில, ஒரு நோட் எடுத்து எழுதிருங்க மக்களே. ஸோ நீங்க ஒரு விஷயத்த பத்தி அதிகமா எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்கில்லா கூட இருக்கும். இப்ப வந்து கன்டென்ட் ரைட்டர்லாம் என்ன பண்றாங்க, இமேஜினேஷன்ல வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் டைம்ல எழுத ஆரம்பிச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட் ஆக்கி, ஒரு கன்டென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவாக்கி நெறைய சம்பாதிக்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர அட்வான்டேஜ் மக்களே. ஸோ ஏதாச்சும் உங்க மைண்ட்ல ஒரு நல்ல ஐடியா வருது, இல்ல ஒரு நல்ல விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயத்த பத்தி நான் திரும்ப திரும்ப யோசிச்சிட்டே இருக்கேன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, நோட்லயோ, புக்லயோ எழுத ஆரம்பிங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப பெரிய ஸ்கில்லா மாறும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ 3வது மெத்தட் ஆக்ஷன் பீட்ஸ் திங்கிங்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு பழமொழியும் கூட இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த அதிகமா யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கான ஆக்ஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ நான் இப்போ மணி சேவ் பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சேன்னா, முதல்ல மணிய சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச மணிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு செலவு பண்ணிட்டே இருக்கேன். என்னால வந்து சேவ் பண்ணவே முடியல. நான் வாங்குறதெல்லாம் இப்படி போயிருது, அப்படி போயிருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில கடன் வாங்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, சம்பளம் வந்த உடனே ஒரு 1000 தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல போடுங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு வாலெட்ட கிரியேட் பண்ணி உள்ள போடுங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு ரூ. 1000 உங்களுக்கு அங்க இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிரெயின் வந்து அடுத்த தடவ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஏன்னா ரூ. 1000 நம்ம அங்க வச்சுட்டோம். அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1000 ஷார்டேஜ் நம்ம ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி தான் அந்த ரூ. 1000 போட்டுருக்கோம். அடுத்த மாசம் சேலரிலேருந்து அவனுக்கு ரூ. 1000 திரும்ப குடுக்கணும். அதே நேரத்தில இங்கேயும் தூக்கி போடணும் அப்படின்றதுனால, தேவையில்லாத செலவ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிரெயின் சீக்கிரத்தில அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அன்னெசசரி செலவு இப்போ வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது போல நேராவே போய் சாப்பிடலாமே ரூ. 100 கம்மியாகுமே அப்படின்னு சொல்லி, உங்க பிரெயின் அதுக்கேத்த மாரி ஆல்டர்னேட்டிவ் வழிகள வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்குமாமா. ஸோ அதனால ஆக்ஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எடுத்துருங்க மக்களே. இல்ல நான் வந்து ஜிம்முக்கு போப்போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீஸ கட்டிருங்க. ரூ. 1000 ரூ. 2000ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு கட்டிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்படின்றப்போ காச கட்டிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் உங்க பிரெயின் என்ன சொல்லும்? "ஐய்யய்யோ! காசு கட்டிட்டேடா, போய் தொலடா" அப்படின்ற மாரி ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கால் அந்த பக்கமா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால டோன்ட் திங்க் ஜஸ்ட் டேக் ஆக்ஷன். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃபார்முலாவா நான் வந்து Instagram பயோல வச்சிருப்பேன். எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ட்ரீம், ஆக்ட், டூ, அச்சீவ் அப்படின்றது தான். ஸோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க ட்ரீம் பண்ணலாம். அத வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீம வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அந்த முயற்சிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆக்ஷனா மாத்தணும். ஆக்ஷன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டா மாறும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த திரும்ப, 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 திரும்ப யோசிச்சு, நீங்க ஆக்ஷனே எடுக்காம இருக்கீங்கன்னா, அதுக்கு பேரு தான் ஓவர் திங்கிங். அத பீட் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்ட்ராங்கான மெத்தடு. 1 யோசிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இன்னொன்னு யோசிச்ச உடனே அதுக்கு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சுருங்க. 3வது ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்கன்னா, டக்குனு அதுக்கு அத அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்கோ எடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான, வாலிடான, ஷார்ப்பான பாயிண்ட்டா தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Spotifyல என்ன ஃபாலோ பண்ணலாம். இல்ல Apple Podcastல ஃபாலோ பண்ணலாம். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட் எப்படி இருக்கு, ஏது இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல ஜோதி_கிறிஸ் அப்படின்ற ஐடியில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ நான் அடுத்த எபிசோட்ல உங்கள சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிறிஸ்டோ. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் பாட்காஸ்ட். டாடா பாய். டேக் கேர். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பாய்.